மண்ணை தொட்டணைத்து உடலுடன் தொட்டணைக்கும் போது நம் மண் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய முழுமையான இடம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ஏன்னா இவங்க வந்து பொன் பொருள் ஆசை உள்ளவர்கள் இல்லையா, ஆனால் இவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. லட்சுமி வழிபாடு பண்ணும்போதும் மகாலட்சுமி வந்து உட்கார்ந்த நிலையில் வைப்பதனால் அவ வந்து உட்கார்ந்த நிலையில் இருக்கும்போது தேங்கிய நீராக இருப்பாள். தேங்கிய நீர் குட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரக்கூடிய ஒரு தன்மையோடு, அப்படி ஸ்மெல் வரக்கூடிய அந்த நீர் என்ன நிலையை கொடுக்குன்னா, நிறைய குடும்பம்னா நிறைய மறைமுக விஷயங்கள் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் தெரியும். குடும்பத்துள்ள ரகசியத்தை மறைத்து வைக்கக்கூடிய மிக திறம்படுத்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து வந்து 12 ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான கோவிலுக்கு போய் வழிபடும் போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 2வது ராசியான ரிஷப ராசிக்காரர்கள் எந்த கோயில போய் வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பஞ்சபூத தத்துவத்துல ரிஷப ராசி எந்த நிலையை குறிக்கும்? பஞ்சபூத தத்துவத்தில் ரிஷபராசி வந்து மண் தத்துவத்துக்குரியதாக எடுப்போம். இந்த மண் தத்துவத்துக்குரியது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் தான் நம்மளுக்குள்ளது. ஏகாம்பரேஸ்வரர் யாரு போனாலும் பவர்ஃபுல், மண்ணை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மிக முழுமையான தெய்வமாக இருக்கும். இந்த ஏகாம்பரேஸ்வரர் மட்டும் இல்லாமல் ஏகாம்பரேஸ்வரை வந்து நம்மளுடைய காஞ்சி அம்மாள் வந்து எல்லா வதம் செய்து முடிச்சுட்டு சிவனை அடைவதற்காக அவ வந்து ஆற்றை நீரை வந்து மண்ணை பிடித்து சிவலிங்கத்தை உருவாக்கி அங்க தவம் இருக்கிறாள். அந்த சமயத்தில் ஆற்று நீர் வெள்ளம் வருகிறது. அந்த மண்ணை வந்து அவ இறுக்கி அணைக்கிறாள். அவர் சிவன் உருவாகி அவர் ஆட்கொண்டுகிட்டார் அப்படின்பது உண்டு. மண்ணை தொட்டணைத்து உடலுடன் தொட்டணைக்கும் போது நம் மண் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய முழுமையான இடம் வந்து இந்த கோயில் தான். அதனால இங்க வந்து இந்த கோயில் வந்து உங்களுடைய ஆசைகள், மண்ணுங்கிறது மாயை, இந்த மாயைங்கிற ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த இடம் தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் குணம் என்னன்னா, பொன் பொருள் மேல ரொம்ப தாட் அதிகமாக இருக்கும், ஆசை அதிகமாக இருக்கும். அதுவே என் குடும்பம் இப்படி வந்துடணும் அப்படி வந்துடணும்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த இது வந்து மண் தத்துவத்துக்குரிய, மண்ணுனா எல்லாத்தையும் இது பண்றது, இந்த இடத்தையும் நீங்க தொட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடியது மிக அற்புதமான இடம் இந்த ஏகாம்பரேஸ்வரர். இந்த இடத்து மட்டும் நம்ம இது மட்டும் இல்லாமல் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ஏன்னா இவங்க வந்து பொன் பொருள் ஆசை உள்ளவர்கள் இல்லையா, ஆனால் இவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. லட்சுமி வழிபாடு பண்ணும்போதும் இவங்க போட்டோ வந்து லட்சுமி போட்டோக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதாக. நம்ம இந்த லட்சுமி படத்திலேயே வந்து இப்போ நிறைய மாற்றங்கள் எல்லாம் இருக்கு. இந்த படங்கள் நம்ம வைக்கும்போது என்ன மாதிரியான உருவ அமைப்பு அந்த படங்கள்ல கட்டாயம் இருக்கணும் மேம்? இந்த லட்சுமி படம் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம், அதாவது அந்த காலத்துல எங்க அம்மா வீட்டுல உங்க படம் பாத்தீங்கன்னா நின்ற கோலத்தில் இருப்பாள். மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, நின்ற கோலத்தில் இருப்பாள். ஏன்னா உட்கார்ந்துறது வந்து தேங்கிய நீர், லட்சுமினாலே நீர். ஒரு தேங்கிய நீர் நம்ம வீட்டுல இருந்தா ஸ்மெல் வரும். லட்சுமி வந்து நம்ம பொத்தி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அந்த பணம் வெளியே போயிட்டு உள்ளுக்கு வரணும். ஒரு பணம் போய் போய் வந்தால்தான் அது வளர்ச்சி அடையும். அந்த பணத்தை நீங்க வந்து எங்கேயுமே விட மாட்டேன், நம்ம 1000 ரூபாய் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வச்ச ரூபாய் வந்து அதிகம், அதை வந்து நம்ம வெளியே போக விட்டு அதில் வந்து நம்ம நகையா வாங்கினோம்னா அது இப்ப வேல்யூ அதிகம். அதனால நம்ம வந்து ஒரு ரூபாயை வந்து வெளியே அனுப்பிட்டு ஒரு பணத்தை உள்ளுக்கு வரவும் போவுமாக இருந்தால்தான் லட்சுமி நம்மளுக்குள் நிற்பா, புழக்கத்திலே இருக்கணும் அந்த காசு. அதனாலதான் மகாலட்சுமியை நின்ற கோலத்தை வைப்பாங்க. ஆனா இப்ப உள்ளவங்க வந்து மகாலட்சுமி வந்து உட்கார்ந்த நிலையில் வைப்பதனால் அவ வந்து உட்கார்ந்த நிலையில் இருக்கும்போது தேங்கிய நீராக இருப்பாள். தேங்கிய நீர் குட்டம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரக்கூடிய ஒரு தன்மையோடு, அப்படி ஸ்மெல் வரக்கூடிய அந்த நீர் என்ன நிலையை கொடுக்குன்னா, குடும்பத்தில் பெண்களுடைய ஆரோக்கியம் குறைவாக இருக்கும். லட்சுமி வந்து நம்ம வீட்டில் உள்ள பெண்களை குறிப்பதாக இருக்கும். ஆனா பெண்களுடைய நீரோட்டம், மன நீரோட்டமும் சரி, கர்ப்பப்பையில் உள்ள நீரோட்டமும் சரி, அதெல்லாம் அவங்களுக்கு குறைபாடுகள் உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு தேங்கி நான் தங்க வைக்கிறேன் உட்கார வைக்கிறேன் அப்படின்னா அந்த லட்சுமியால் உங்களுக்கு எந்த வளர்ச்சியும் வராது. அது வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக மாறும். ஆனால் மகாலட்சுமினாலே நின்ற கோலத்தில் இருக்கணும். அதே மகாலட்சுமி பிங்க் கலர் சேரீல தான் இருப்பாங்க, லைட் பிங்க் அந்த மாதிரி பிங்க் கலர் சேரீல இருப்பாங்க. அவர் வலது கை
வரவும், இடது கை வந்து செலவையும் குறிப்பதாக இருக்கும். ஆனா வலது கைய வந்து பிளெஸ்ஸிங்ஸா இருக்கும். இடது கை வந்து அந்த காலத்து ஃபோட்டோல வந்து இடது கைய வந்து இப்படி வச்சிருப்பா. இப்படி அணைச்சு வச்சிருக்க மாரி வச்சிருப்பா. எதையும் வெளிய விடமாட்டேன், நான் வார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ற மாரி வச்சிருப்பா. ஆனா இப்போ உள்ள லட்சுமி வந்து இப்படி வச்சிருப்பாங்க. இப்படி வச்சிருந்தா இது வந்து ஃபுல்லாவே வெளிய கொட்டுது. வரவு ஒரு பக்கம் வந்தாலும், செலவு ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்குது. நம்மகிட்ட பணம் நிக்காதுன்னு அர்த்தம். அதனால அ லட்சுமி வந்து இந்த இந்த மாரி மாரி ஃபோட்டோ ஃபோட்டோவா வந்து வச்சு வைக்கிறது சிறப்பாக இருக்கும். ஓகே. ஸோ லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப முக்கியம் சொன்னீங்க. வேற என்ன கோயிலுக்கு அவங்க போகும்போது, இல்ல எந்த தெய்வத்த வழிபடும்போது இன்னும் சிறப்பா இருக்கும்? அதாவது பஞ்சபூதங்களே நம்ம சொல்லிட்டு ஏகாம்பரேஸ்வரர்ன்னு சொல்லிட்டோம். கோயில் அப்டின்னா, அந்த ராசிக்காரர்களுக்குள்ள கோயில் பார்த்தீங்கன்னா, திருவிசைநல்லூர் அப்படிங்கிறது. திருவிசைநல்லூர்ல சிவயோகிநாதர் அந்த கோயில வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த திருவிசைநல்லூர் சிவயோகிநாதர்ங்கிறது வந்து, இது குடும்ப விஷயத்துக்கான விஷயமான கோயிலாக இருக்கும். அந்த நம்ம குடும்ப விஷயங்கள் நெறைய குடும்பம்னா நெறைய மறைமுக விஷயங்கள் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் தெரியும். குடும்பத்துள்ள ரகசியத்தை மறைத்து வைக்கக்கூடிய மிக திறம் படைத்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதை வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடியது இந்த சிவயோகிநாதர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனா இவங்களுக்கு இந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணால் உங்க குடும்ப விஷயங்கள், இந்த ரகசியமான சில விஷயங்கள் உங்களால ஜீரணிக்க முடியாத சில விஷயங்களுக்கு தீர்வாக இவர் இருப்பார். அதே சமயம் இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கனாலும், உங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சலிப்பான ஒரு ரொட்டீனா ஒரு எந்திர வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்கிற மாரி இருக்கும். ஒரு மனம் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகுற மாரி ஒரு தன்மையாக இருக்கும். அதனால இந்த இடத்துக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்குடைய நட்பு ராசி அப்டின்னா என்ன? எதிரி ராசி அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து நட்புங்கிறத விட திருமண வைபவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது விருச்சிக ராசியாக இருக்கும். அப்புறம் கன்னி ராசிக்குள்ளவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு சூட்டபிளானவர்களா இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்களுடன் பழகும்போது பணவரவுகள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் வந்து காஞ்சிபுரம் போய் வழிபடுறது நல்ல பலன் தரும் அப்படின்னு சொன்னீங்க. இது எந்த நாட்கள்ல போய் வழிபடணுமா? அதாவது காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். காஞ்சிபுரம் கோயில்ல. அதே மாரி திருமணம் அவங்கவங்க திருமண வைபவ நாளில் போய் அந்த காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகலாம். போயிட்டு வருவது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை போவதும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். அந்த மாரி போயிட்டு வருவது ரொம்ப ஒரு உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகும்போது, அந்த காஞ்சிபுரம் கோயில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு, வெளியில வந்து அன்னதானம் ஏதாச்சும் ஒரு 4 பேருக்கு உணவு வாங்கி குடுக்கும்போது, அது உங்களுக்கு வளமை நல்ல செல்வத்தை எடுத்து குடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த மாரி பண்ணலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து உகந்த தெய்வம் வந்து மகாலட்சுமி அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன மாரியான மகாலட்சுமி படம் வீட்ல வைக்கணும்னு சொன்னீங்க. இந்த படத்திற்கு நம்ம என்ன மாரியான பூஜை முறைகள பண்ணணும்? எந்த நாட்கள்ல பண்ணும்போது அவங்களுக்கு செல்வ நிலை உயரும்? லட்சுமி படத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து பூஜைகள் எடுப்பது சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை எடுக்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு 6:30 மணிக்கு நீங்க எடுத்தீங்கன்னா, தாமரை மலர் வச்சு நீங்க வந்து பூஜைகள் பண்ணணும். உங்களுக்கு லட்சுமி ஃபோட்டோ வச்சுக்கோங்க. சில சமயம் எனக்கு அந்த ஃபோட்டோ கிடைக்கல அப்படின்னா கூட, ஒரு நீர் எடுத்துக்கோங்க. அந்த நீரில் வந்து பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஏலக்காய், அந்த கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் அரிசி எல்லாம் போட்டு, காயின் அதெல்லாம் போட்டு, தங்கம் காயின் இருந்தா கூட போட்டுட்டு, அதன் மேல வந்து ஒரு தாமரைய நல்லா விரிச்சு வச்சு, அதனுள் உங்களுடைய ரூ. 1 காயினோ, இல்லாட்டா தங்க காயினோ, வெள்ளி காயினோ எந்த காயின் இருக்கோ அது உள்ளுக்கு வச்சுட்டு, அப்புறமா பூஜைகள் விளக்குகள் ஏத்தணும். இந்த விளக்குகள் ஏத்தி கும்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நைவேத்தியமாக பால் பாயாசம் வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பவுமே அவுள் வைத்து ப அவுள் கொஞ்சம் சர்க்கரை போட்டு, கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு அவுள் வந்து படையல் போடுவது சிறப்பானதாக இருக்கும். அந்த அவுளு, அந்த பால் பாயாசம், இந்த படையல் வைத்து 108 காயின் வைத்து ரூ. 5 காயினோ இல்லாட்டா ரூ. 10 காயினோ எடுத்துக்கிட்டு, அந்த 108 காயினும் ஓம் லட்சுமி தாயாய் போற்றி போற்றின்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவை அந்த போற்றி சொல்லி கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, செல்வ நிலை ரிஷப ராசிக்காரர்களுக்கு உயரும். இது லட்சுமி வழிபாட்டு மிக சிறந்தது. ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து ஏதாவது பொருட்கள வந்து தானமா குடுக்கணும் மற்றவர்களுக்கு அப்படின்னா, என்ன மாரியான பொருட்கள குடுக்கலாம்? பச்சை பயிறு தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா, இவங்க பச்சை பயிறு வந்து குடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு செல்வம் வரும். அது இல்லன்னா புக்ஸ்.
புக்ஸு, பென்னு அந்த மாரி யாருக்காச்சும் குடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். ஆனா குடுக்கக்கூடாதது என்னன்னா, ரெட் கலர் பொருட்கள் எதுவும் குடுக்கக்கூடாது. துவரம் பருப்பு இதெல்லாம் தானம் குடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்குரிய கோயில்கள் என்னலாம் இருக்கு? மகாலட்சுமி வழிபாடு அவங்க எப்படி பண்ணணும்? செல்வநிலை உயர்றதுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு? அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்காக குடுத்தீங்க. நன்றி. நன்றிங்க.